விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நமக்கு தெரியும் இன்றைக்கி நீர் ஆதாரம் குறைவாக உள்ள காலகட்டமாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் பொதுவாக எப்போவுமே தண்ணீரை நம்ம வீணாக்காமல் விவசாயம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் குறைந்த தண்ணீர் செலவில் நம்ம நல்ல சிறப்பாக விவசாயம் செய்கிறதுக்கு சொட்டு நீர் பாசன அமைப்பு மிகவும் அவசியமானதாக இருக்குது. இஸ்ரேல் போன்ற விவசாயத்தில் அதிக சிறந்த தொழில்நுட்பங்களை கொண்ட நாடுகள் குறைந்த அளவு நீர்லேயே இன்றைக்கி விவசாயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது சொட்டு நீர் அமைப்பு தான். இந்த சொட்டு நீர் மூலமாக தேவையான தண்ணீரை மட்டும் பயன்படுத்தி அவங்க நல்ல மகசூல் பெறுறாங்க. அது மாதிரி நாமும் சொட்டு நீர் அமைப்பது எவ்வாறு, அதில் அதிக மகசூல் பெறுவது, அது மாதிரி அந்த சொட்டு நீர் பாசனம் அமைக்க அரசு மானியம் பெறுவது எப்படி, அரசு மானியம் பெறுவது அப்படின்றது நமக்கு இன்றைக்கி தெரியும். விவசாயத்தில் பல வகையான மானியங்களையும் அரசு கொடுத்துருக்கு. குறிப்பாக விவசாய இயந்திரங்கள் வாங்குவதற்கு, அப்புறம் சொட்டு நீர் அமைப்பதற்கு, இது போக வேறு விதமான மானியங்களும் நிறைய இருக்குது. அந்த வகையில் சொட்டு நீர் அமைப்பது, நம்ம தோட்டத்தில் சொட்டு நீர் அமைக்கணும். அது அதை எவ்வாறு நம்ம அந்த மானியத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அரசு மானியம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு, குறிப்பாக எந்தெந்த பயிர்களுக்கு இப்படி சொட்டு நீர் அதிகமாக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னை போன்ற மரப்பயிர்களுக்கு, எல்லா வகையான மரப்பயிர்களுக்குமே சொட்டு நீர் போடுறாங்க. தோட்டக்கலைத்துறை பயிர்கள் தெரியும் நமக்கு, பழ மரங்கள், அது போன்ற தென்னை மரம், அது மாதிரி எல்லாத்துக்குமே இன்றைக்கி பூஞ்செடி வகைகளில் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போடுறாங்க. குறிப்பாக கரும்பு போன்ற பயிர்களுக்கும் அதிக அளவில் சொட்டு நீர் போடுறாங்க. இந்த வகையில் இப்போ நம்ம சொட்டு நீர் அமைப்பதற்கு மானியம் எவ்வாறு பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான டாக்குமெண்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுறது, என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சொட்டு நீர் அமைப்பதற்கு நமக்கு மானியம் வேணும். அந்த சொட்டு நீரை நம்ம எவ்வாறு அமைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சொட்டு நீர் பாசன கம்பெனிகள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதை பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக ஜெயின் போன்ற நிறுவனங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரீமியர், ஜெயின், பேரகான், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சொட்டு நீர் அமைக்கிறதுக்கு அவங்க முகவர்களை வச்சுருப்பாங்க. பொதுவாக அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறுவனங்களுக்கு தனியார் முகவர்கள், சொட்டு நீர் பாசன முகவர்கள், அல்லது ஏஜென்ட்டுகள், அல்லது கடைக்காரர் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அவங்க அலுவலகம் வச்சுருப்பாங்க. நம்ம அரசாங்க விவசாய அலுவலர் அல்லது துணை விவசாய அதிகாரி அணுகி அவர் மூலமாக நம்ம அந்த சொட்டு நீர் கம்பெனி பற்றிய விவரங்களை தெரிஞ்சு கொண்டு நம்ம அங்கே தெரிஞ்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா, அந்த சொட்டு நீர் கம்பெனி பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போனோம்னு வச்சிங்கன்னா, அவங்க நமக்கு தேவையான ஆவணங்களை வாங்கிட்டு நமக்கு கவர்மெண்ட்டில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி நமக்கு மானியம் பெற்று தருவார்கள். எவ்வளவு % மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 70லேருந்து 80% வரைக்கும் மிக எளிமையாக மானியம் கிடைக்கும். சில சிறு குறு விவசாயிகள், அதாவது சிறு குறு விவசாயிகள் அப்படின்ற அளவில் வர்றவங்களுக்கு 100% வரைக்கும் கூட மானியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.